வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது கொத்தவரங்காய் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். கொத்தவரங்காயில் நார் சத்து இருக்குது. இது தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காயில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள், முழுமையான சத்தாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், கரையக்கூடிய நார் சத்துக்களாக இருக்கிறதெல்லாம் நம்முடைய உடலை கொத்தவரங்காய் எந்தெந்த வழிகளில் ஆரோக்கியமாக வைத்திருக்கு அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது அதில் கலோரிகள் அளவு குறைவாக இருக்கு. உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாம் நிறைவாக கொண்டு வரக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. நம்ம உடல் எடையை ஃபர்ஸ்ட் குறைக்கணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ கொத்தவரங்காய் குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தரக்கூடிய ஒரு உணவாக இருக்கு. இதை எடுத்துக்கொள்ளும் போது பசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனால தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு நம்ம இன்னும் வெயிட் போறதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு முழுமையான ஒரு ஆற்றலாக அதை மாற்றி உடல் எடையை கட்டுக்கோப்பாக குறைக்கும். அதே போல புதுவிதமான கொழுப்புகள்லாம் எதுவும் உடலில் சேராமல் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து தான் நமக்கு பாதுகாத்துக்கும். ஸோ டயட்டோட நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடு உள்ளதற்கும், உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பதற்கும், உடல் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் அதனுடைய குறைபாடுமோ அல்லது ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் குறையும். இதனால நமக்கு தலைவலி, மயக்கம், தலை சுற்றல் ஏற்படும். குறிப்பாக சோர்வு உணர்வெல்லாம் இருக்கும். நகங்கள்ல கீரல் போன்ற அறிகுறிகள்லாம் இருக்கும். இது எல்லாமே அனிமியாவுக்கான ஒரு அறிகுறிகள் தான். ஸோ இந்த அறிகுறிகளை குணப்படுத்தணும் அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ கொத்தவரங்காயில் இரும்பு சத்து இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸோட லெவல் கரெக்டாக இருக்கும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான அளவில் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது சோர்வு உங்களுக்கு நீங்க பெறும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செயல்படுவீங்க. ரத்த சோகை உங்களுக்கு வரவே வராது, குணப்படுத்தப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். அன்றாடம் நாம வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட நோய் கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படுவது சகஜமாக ஆயிடுச்சு. அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவில் சேர்க்கும் போது இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த நோயுமே வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம பெறுவோம். சர்ம நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். நமது சர்மம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது. கொத்தவரங்காய் சர்ம பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யுது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதமடை திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது. அதோட முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவை ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது முகப்பொருட்கள் உங்களுக்கு இருக்காது, கண் கருவளையங்கள் இருக்காது, குறிப்பாக முக சுருக்கங்கள் இருக்காது, மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகுது. கொத்தவரங்காயில நார் சத்து அதிகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க நார் சத்து இருந்திருக்கக்கூடிய கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒரு உணவு முறைகளை சேர்த்துக்கொள்ளும் போது பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி சேர்த்துட்டாலும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு நீங்க பெறும். ஆரோக்கியமாக இருக்கலாம். பற்கள், எலும்புகள் வலுப்பெறுவதற்கு கொத்தவரங்காயை எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கால்சியம் சக்தி ரொம்ப அவசியம். ஸோ இந்த கால்சியம் சத்து நம் உடல் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியம். கொத்தவரங்காயில கால்சியம் சத்து இருக்கு. வாரத்தில் ஒரு தடவை கொத்தவரங்காயை சாப்பிடும் போது பற்கள் நமக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். ஈறுகள் ரத்த கசிவது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ குறிப்பாக எலும்பு நமக்கு பலம் பெறும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. இதய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியம்.
கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்கும். கொத்தவரங்காயில் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிவு ஏற்படுவது தடுக்கப்படும். ஸோ அதனால் இதய நாளங்கள் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரியப்பட்டு மாரடைப்பு ஏற்படாமல் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். அப்போ இதய நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உறுதுணையாக இருக்கும். மன அழுத்தம் நீக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பாக இருக்கிறது, இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதால பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது என்ன பண்ண முடியும்னா செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு நம்மளுடைய உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும். குறிப்பாக மன அழுத்தம்லாம் நமக்கு நீங்கி போயிடும். அதனால கொத்தவரங்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை சாப்பிட்டு நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.